ராமு காரை விட்டு வெளியே ஓடியவுடன் மோகினி வருகிறதா என்று திரும்பி பார்த்தான். அப்போது அது மிக கொடூர முகத்தை கொண்டு காற்று வேகத்தில் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு அலறி அடித்து கண்டு ஓடினான். எங்கே ஓடுவதென்று தெரியாமல் அங்குமிங்கும் மரங்களில் புகுந்து மற்றும் காடுகளில் புகுந்து ஓட ஆரம்பித்தான். இறுதியில் ஒரு மரத்தின் வேரில் சிக்கி கீழே விழுந்தான். கீழே விழுந்தவுடன் அந்த ஆவியானது அவனை ஆட்பட்டு கொண்டது. அலறி அடித்து பேயிடம் கெஞ்சினான், என்னை விட்டு விடு என்று. அதுவோ கோரமான முகத்தை கொண்டு சிரித்தது. என்னை விட்டு விடு என்று கதறி கதறி அழுதான். ஆனால் அதுவோ மிகவும் உருமல் சத்தத்தை ஒன்று எழுப்பியது. அந்த சத்தத்தில் அந்த காடே ஒரு அதிர்வு அதிர்ந்தது. அதன் உருவம் பெருசாக ஆரம்பித்தது. பெரியரானதை கண்டு இன்னும் ராமுக்கு பயம் வந்துவிட்டது. இன்னும் பயம் அதிகமாகிவிட்டது. ராமுவின் கழுத்தை பிடித்து தூக்கி அவன் முகத்தை ஊறிய நகங்களால் பாராண்டியது. வலி தாங்க முடியாமல் ராமு கதறி அழுதான். ராமுவுக்கு தான் இறந்து விடுவோம் என்ற பயம் மிகுதியாக இருந்ததால் அந்த பயத்தில் அழுகையே வந்துவிட்டது. ஆனாலும் அந்த பேய் அவனை விடவில்லை. உடனே பேயின் கன்னத்தில் ஓங்கி பலாரென்று ராமு விட்டான். மிக கோபமான அந்த ஆவி ராமுவை கழுத்தை பிடித்து தலையை தனியாக பேய்த்து எடுத்தது. ராமு துடித்து இறந்தான். ஆட்டின் கழுத்தை அறுப்பது போல தேர்ந்ததால் கை கால்கள் இங்கும் அங்கும் துள்ளி கொண்டிருந்தன. ராமு பரிதாபமாக இறந்து போனான். பிறகு மறுநாள் போலீஸ் வந்து விசாரிக்கையில் தடயம் எதுவும் கிடைக்காமலும் மக்களிடம் விசாரிக்கும் போது அமானுஷ்யமாக நடந்திருப்பது என்பதால் எந்த தடையும் கிடைக்காததால் போலீஸ் திரும்பி சென்றனர். இன்று வரை அந்த கொலை பகுதியானது நிலைத்து கொண்டே உள்ளது. இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே அன்று அதுக்கு முன்பே நிறைய இறப்புகள் அங்கே அமானுஷ்யங்கள் நடந்திருக்கின்றன. குறிப்பிடத்தக்க உள்ளது ராமுவின் இறப்பு மட்டுமே. மற்றவர்களின் சடலம் கூட யார் கண்ணிலும் தென்படவில்லை. ஆகையால் அந்த பக்கம் இரவு நேரம் முக்கியமாக யாரும் அந்த பகுதியில் உள்ளவர்கள் செல்வதில்லை. இந்த ஊரில் 7 மணிக்கு மேல் யாரும் வெளியில் வருவதில்லை. அந்த சம்பவம் நடந்த பின்பு வெளியில் நடந்து வருவே அச்சப்படுவார்கள். குறிப்பாக சிறுநீர் கழிக்கக்கூட 10 மணிக்கு மேல் யாரும் போவதில்லை. அந்த அளவுக்கு பயம் கொண்ட ஊர் மக்கள் மிகவும் அவதிப்பட்டார்கள். நிறைய இடங்களில் போய் சாமியார்கள் மற்றும் நம்பூதிரிகளை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே காடுகளின் முன்னால் மந்திரம் மற்றும் செய்தும் எதுவும் வெளிப்படவில்லை. தொடர்ந்து இறப்புகள் நடந்து கொண்டே இருந்தது. இரவில் அங்கு சென்றாலே இறப்பு என்ற நிலையில் இருந்தனர். அதனால் அந்த காட்டிற்குள் யாரும் செல்லவே இல்லை, முற்படவும் இல்லை. நிலையில் வெளியூரிலிருந்து பக்ரிசாமி என்பவரும் அவரது பெண் நிஷா என்பவளும் அந்த ஊரில் வந்து குடியேறினர்.